வணக்கம். வீடுகளில் அலைமோதியது கூட்டம். பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. காரணம் வைகாசி விசாக திருநாள். குறிப்பாக அறுபடை வீடுகளிலும் முருக பக்தர்களின் கூட்டத்தால் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது என்றால் மிகையில்லை. அந்த அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் குறித்து எமது செய்தியாளர் காதர் மைதீனும், திருப்பரங்குன்றம் குறித்து எமது செய்தியாளர் சுவாமிநாதனும் தரும் சிறப்பு தொகுப்பை தற்போது பார்ப்போம். விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அனைத்து அறுபடை வீடுகளிலும் சிறப்பாக பாலாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள முதலாவது படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்று காலை முதல் சிறப்பாக பாலாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அருள்மிகு ஆண்ட வைகாசி திருவிழா முன்னிட்டு பால்குட விசேஷம் சண்முகருக்கு வருஷத்தில் ஒரு முறையாக காலை 6 மணி முதல் சண்முக விஷயத்திலிருந்து விசாக குரலில் வைத்து சுவாமிக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர்கள் வந்து பால், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் இன்று வைகாசி திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று முருகனோட பிறந்த நாள் வைகாசி விசாக திருநாள். தமிழ்நாட்டில இருந்து எல்லா ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரா வந்து லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் ஆலயத்தில் பாத யாத்திரையாக வந்துள்ளார்கள். இந்த வைகாசி விசாக திருவிழில் சுவாமியை கும்பிடுவது மிகவும் சிறந்தது என்பதால் ஏராளமான பக்தர்கள் இங்கே குவிந்துள்ளனர். கலைஞர் தொலைக்காட்சியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து காதர் மைதீன். இந்த தொகுப்பை பார்க்கும்போது உண்மையிலேயே பக்தர்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது என்றால் மிகையல்ல. இனி அடுத்த செய்தியை பார்ப்போம். தமிழகத்தின் பெரும்பாலான